பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக வேலூர், மதுரை விமான நிலையம், திருவண்ணாமலையில் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் பாட்டி எப்பப்பா வருவாங்க? ஒரு மாசம் ஆச்சு, போய் கூட்டிட்டு வாப்பா. இன்னைக்கு சாட்டர்டேடா, பட் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு எனக்கு. நான் நாளைக்கு போய் கூட்டிட்டு வரேன். எப்ப பாரு நீங்க தான் போய் உங்க அம்மா உங்க அக்கா வீட்ல இருந்து கூட்டிட்டு வரணுமா? உங்க அக்கா வந்து விட மாட்டாங்களா? உங்க அக்காக்கு போனை போட்டு இன்னைக்கு அவங்களையே வந்து விட சொல்லுங்க. சரி சரி சரி, கத்தாத. அக்காக்கு கால் பண்ணி கேட்டு பார்க்கறேன். ஹலோ சுமந்த், நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அம்மாவை வந்து நீ கூட்டிட்டு போறியா? நான் அதுக்கு தான் கால் பண்ணேன். இன்னைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு. கொஞ்சம் நீயே இங்க வந்து அம்மாவை விட முடியுமா ப்ளீஸ்? இல்லடா, இன்னைக்கு எனக்கும் ரொம்ப கஷ்டம். ஸ்கூல் எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் நிறைய கரெக்ட் பண்ணணும். ஓ அப்படியா? சரிக்கா. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா தான் இருக்காங்க. ஆனால் உனக்கு தான் தெரியுமே, அவங்களால கால் நடக்க முடியல. பாத்ரூம் கூட்டிட்டு போகிறது, குளிக்க வைக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சுமந்த், நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும். பேசாமல் ஒரு நல்ல ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்துடலாண்டா. நீ அங்கே பெங்களூரில் ஒரு நல்ல ஓல்டேஜ் ஹோம் பாருடா ப்ளீஸ். மந்த்லி சார்ஜஸ் 35,000. உனக்கு டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ் அடிஷ்னல் சர்வீசஸ் வேணுமென்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். சரியா? டிவி, ஏசி இதெல்லாம் வேண்டாம், நார்மல் ரூம் போதும். எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சது. நீங்கள் ரூமுக்கு போயிட்டு லக்கேஜ் வச்சுட்டு வந்துடுங்க. நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம். இங்கே நிறையா ஓல்ட் பீப்புள் இருக்காங்க. யூ நோ நீட் டு வரி, வி வில் டேக் கேர். பேகை கொடுப்பா, நான் தூக்கிக்கிறேன். உனக்கு ரொம்ப பாரமா இருக்கும். பிள்ளைய பாரமே சுமக்காம பார்த்துக்கிட்டேம்மா. ஆனா இன்னைக்கு நீயே பிள்ளைக்கு பாரம் ஆயிட்டேம்மா.